பாப்பா என்னென்ன கதை விட்டீங்கடா டேய். மொத்தம் 600 கோடி வசூலு. விஜய் படத்திலேயே வந்து நம்பர் 1 வசூலு லியோ தான் அப்படின்னு. ஏண்டா ஒரு 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 கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு 404 கோடி தான் வசூல் ஆயிருக்கு. அது வந்து 600 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படிலாம் பண்ணித்தான் நீ விஜய் வந்து உச்சபட்ச நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்லிக்கிறதுக்காக நீங்க பண்ண வேலை எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. அசிங்கமா இல்லையா? விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னைக்கு லலித் வந்து மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்றது, மாட்டிதான் ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து வீதிக்கு வந்துதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, இன்னும் யாரும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வாயை திறக்கல. வாயை திறந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி மாஸ்டர் வந்து சொல்லிட்டாரு, மாஸ்டர் ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு அதுல நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து வாழ்க்கையில என்னைக்குமே நேர்மையான வழியில முன்னேறினதே இல்ல. தொடர்ந்து எல்லா ப்ரொடியூசரும் அவருக்கு சாதகமான ஒரு ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு கலெக்ஷனை காட்ட சொல்லி அது நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் அவருடைய வளர்ச்சி இருந்தது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போன அழுகுன முட்டைக்கு சமம். ஓகேங்களா? விஜய் வந்து வாழ்க்கையில உண்மையே பேசினது இல்ல, உண்மையே அது தெரியாது. ஏன்னா எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், அதான் பாயிண்ட். நேர்மையான வழியில முன்னேறணுங்கிற எண்ணம் வந்து விஜய்க்கு என்னைக்குமே இல்ல. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு. அந்த மும்மூர்த்திகள் இருக்காங்கல்ல, அந்த மும்மூர்த்திகள், வலைப்பயிற்சி முன்மூர்த்திகள், அவங்க வந்து இன்னைக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கானுங்க. ஐயே அது வந்து அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க. டே பணத்தை வாங்கிட்டு, ஓகேவா, பணத்தை வாங்கிட்டு பேசுற நாய்ங்கடா நீங்க. நீங்க இன்னைக்கும் திருந்த மாட்டீங்க, என்னைக்குமே திருந்த மாட்டீங்க. இன்னும் இதுல இருந்து உள்ள புதக்குழியில இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கொட்டி கொட்டி உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா கூட நீங்க மாறவே மாட்டீங்க, திருந்தவும் மாட்டீங்க.